அதுலதான் ரஹ்மத் இருக்கு. எனவே அல்லாஹ் தஆலா இதைத்தான் எங்களுக்கு இந்த ரமலானிலே அடைந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் என்று நாங்கள் சொல்ல முடியும். இன்னும் ஒரு விடயத்தை கேட்டுவிட்டு அடுத்த அம்சத்துக்கு வரலாம் நினைக்கிறேன். அதாவது ரஹ்மத்தை பெற்றுக்கொண்ட ஒருவர் அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை பெற்று ரமலானை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு முடிகின்ற வேளையிலே அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொண்ட ஒருவரின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் காணலாம் என்று அழகான ஒரு கேள்விதான். உண்மையிலே ரஹ்மத் என்பது அந்த அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கிற ஒரு பாக்கியமாக இருந்தாலும் அதனுடைய அடையாளங்கள் இருக்கின்றன, வெளிப்பாடுகள் இருக்கின்றன. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. நீங்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது அன்பு காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது அன்பு காட்டுவான். அல்லாஹுடைய அன்புக்குரிய ஒரு மனிதன் இந்த பூமியில் மனிதர்கள் அல்லாஹு தஆலாவுடைய இயல்பான பண்பே ரஹ்மத். அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அவனுடைய முதலாவது பண்பை அல்லாஹு தஆலா ரஹ்மான் என்று தான் சொல்கிறான். அர் ரஹ்மான் அல்லம் அல் குர்ஆன். அல்லாஹுடைய பேரருள், அவன் குர்ஆனை கற்பித்தான். அப்ப ரஹ்மத்துக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிற மிகப்பெரிய விளக்கம். அந்த ரஹ்மத் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் அவன் மற்றவர்கள் மீது கருணை காட்டுவான், மிருகங்கள் மீது கருணை காட்டுவான், படைப்புகளின் மீது கருணை காட்டுவான், தன்னுடைய பெற்றோர்கள் மற்றவர்களோடு அவன் அழகாக அன்பாக நடந்து கொள்வான். இப்படியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை அவனுடைய உள்ளம் அந்த அல்லாஹு தஆலாவிடத்திலிருந்து பெற்ற அந்த பெரும் பாக்கியத்துக்கு அடையாளமாக அதனுடைய வெளிப்பாடாக அந்த அவனுடைய செயல்பாடுகள் அமைவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த ரஹ்மத் என்பது பல வழிமுறைகள். உதாரணமாக ரஹ்மத்துக்கு இன்னும் ஒரு வழிமுறை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறான். அந்த ரஹ்மத்துல் ஆலமீன் அவர்களுடைய வாழ்க்கையில தான் ரஹ்மத் இருக்குது. இந்த ரமலானில் நாங்கள் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்ற மனிதனாக மாற வேண்டும். அதிலே தான் எங்களுடைய ரஹ்மத் இருக்கிறது. இப்படி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பல்வேறு விடயங்கள். உதாரணமாக யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன். முஃமின்கள் எல்லோரும் சகோதரர்கள், எனவே நீங்கள் ஒன்றிணைந்திருங்கள், பிரிந்து விடாதீர்கள். உங்களுக்கு மத்தியில் பிணக்குகள் பிரச்சனைகள் வரும்போது சமாதானம் செய்து சீராக நடந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன். இப்படி இருந்தா தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கும். பிரிவினையில ரஹ்மத் இல்ல, ஒற்றுமையில ரஹ்மத் இருக்கிறது. அன்பு, பரஸ்பரம் அன்பு காட்டிக் கொள்வதிலே ரஹ்மத் இருக்கிறது. ஏழை எளியவர்களை உபசரிப்பதிலே ரஹ்மத் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆனை பின்பற்றுவதில் ரஹ்மத் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையில் நடப்பதிலே தான் ரஹ்மத் இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற துஆவோட மட்டும் ஒரு மனிதன் ரஹ்மத் கிடைச்சிட்டு சொல்லி நினைக்க முடியாது. ஆம்நேயர்களே, உண்மையில் நாங்கள் பாரம்பரியமாக ரூட்டிங்ஸ் என்று கூறுவார்கள், பழக்க தோஷத்தின் காரணமாக செய்கின்ற பல வேலைகள் எங்களிடத்தில் இருக்கின்றது. எங்களுடைய எல்லா இபாதத்துகளிலும் அது கலந்திருக்கின்றது. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் என்று எதை பார்த்தாலும் கூட சில பழக்க வழக்கங்கள் வந்திருக்கின்றன. எங்களுக்கு அடைவுகளை பற்றிய இந்த கவலையுமே இல்லை. ஆனால் இந்த வேலைகளை செய்து முடிக்க வேண்டும். வேலையை செய்து முடித்து விட்டால் பெரிய திருப்தி. ஆனால் சில வேலைகளிலே அந்த வேலையை முடித்த பிறகு வேலையின் ஆரம்பத்தில் இருந்த அதே நிலையில் தான் அந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த ரஹ்மத், மக்ஃபிரத், இந்த விடயங்களை பற்றி நாங்கள் நீக்கவே முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. அந்த வகையில உண்மையில இந்த ரமலானை பொறுத்தவரையில் அதன் அடைவுகளில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. எங்களுள் பலருக்கு குர்ஆன் ஓதுவது பாரமாக இருக்கின்றது, தொழுவது பாரமாக இருக்கின்றது. இவ்வாறு இந்த ரமலானும் கூட சில வேளைகளிலே பாரம், நோன்பு வருகின்றது, நோன்பு வந்துட்டு என்று கேட்கிற ஒரு பழக்கம் இருக்கின்றது. எனவே ரமலானை ருசிப்பதற்கான வழிகளாக இதனை சொல்லலாம். உண்மையிலே சில உதாரணங்களோடு இதனை விளக்கப்படுத்துறது மிச்சம் பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு போனால் சிலர் மிகவும் அழகாக ரசனையோடு அவர்கள் விருப்பத்தோடு விளையாடி கொண்டிருப்பார்கள். ஆனா இன்னும் சிலர் அவர்கள் சும்மா அந்த விளையாட்டுல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாம இருப்பார்கள். ஏனென்றால் இந்த விளையாட்டுல ஒரு மனிதன் விருப்பத்தோடு, ஆசையோடு, ஆர்வத்தோடு ஈடுபடுகின்ற போதுதான் அதை அவனால் ரசிக்க முடியும். அதே போல வியாபாரத்தில் ஒரு மனிதன் முனைப்போடு, தேவையோடு, அதில் லாபம் பெற வேண்டும் என்ற ஆசையோடு, எதிர்பார்ப்புகளோடு அவன் வியாபாரம் செய்கிறான். அவனால் அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய கஷ்டம், நஷ்டம், துன்பம் அனைத்தையும் தாங்கிக் கொள்ளலாம், சகித்துக் கொள்ளலாம். அதே போல இந்த ரமலான் என்பது உண்மையிலே வாழ்க்கையில இலக்கோடு தொடர்புபடுகிறது. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய திருப்தியின் சுவர்க்கத்தையும் அடைய வேண்டும் என்ற இலக்கோடு இருந்தால் அவனுக்கு இதெல்லாம் அழகான ஒரு வழிமுறை.
அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக, தொழுவதன் மூலமாக, நோன்பு பிடிப்பதன் மூலமாக, ஜகாத் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹுடைய திருப்தியை என்ன வகையிலெல்லாம் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த வகையிலெல்லாம் அவன் அதனை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறான். ஆனால் இன்றைக்கு பொதுவாக சமூகத்தில் பணம், பொருள், வேறு 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 இலக்கோடு வாழ்கின்ற மனிதனுக்கு இந்த தொழுகை என்பது ஒரு பாரம். ஏன்னா அவங்களோட இலக்குக்குரிய விஷயம் அல்ல இது. அவங்களோட இலக்கு ஒரு பக்கம் இருக்கிறது, இந்த செயல்பாடுகள் வேறொரு பக்கம் இருக்கிறது. எனவே ஒரு மனிதன் இலக்கோடு வாழுகின்ற போது, உதாரணமாக சிறிய சிறிய விடயங்களை கூட இஸ்லாம் இலக்கோடு துறப்படுத்துறதை பார்க்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்லலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபஹு. வீட்டுக்கு வந்த விருந்தாளி உபசரிக்கிறதுக்கும் வாழ்க்கையில இலக்குக்கும் தொடர்பு இருக்குது. நீங்க அல்லாஹ்வை மறுமையினாலே ஈமான் கொண்டிருந்தா வீட்டுக்கு வந்த விருந்தாளியை அழகாக உபசரிங்க. மன்கானி யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யுதி ஜாரஹு. நீங்க அல்லாஹ்வை மறுமையினால ஈமான் கொண்டிருந்தா அடுத்த வீட்டுக்கு அநியாயம் செய்யாதீங்க. நிச்சயமா. அப்ப வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுடைய இலக்கை விரும்புகின்ற மனிதன் தொழுவான், தொழுகையில திருப்தியோடு தொழுவான். அதே போல அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைய வேண்டும் என்ற இலக்காக இருக்கிற மனிதன் நோன்பை பிடிக்கின்ற நேரம், தொழுகிற நேரம், கியாமுல் லைல்ல, இரவு நேர தொழுகையில, இஸ்திக்ஃபார் தௌபாவில மிகவும் முனைப்போடு ஈடுபடுவதை பார்க்கணும். எனவே இன்று மக்கள் இந்த இலக்கை விட்டு தூரமாக இருக்கிறார்கள். வேற ஏதோ ஒரு இலக்கை நோக்கி போகின்ற பயணத்துல இடையில ரமலானும் தொழுகை வந்துட்டு போகுது. எனவே அது ஒரு பாரமாக, கடமைக்காக, சடங்குக்காக, ஒரு டிஸ்டர்ப் அந்த இதுக்காக வேலை செய்து விட்டு போகிறார். இக்பால் தொடர்ந்து நிகழ்ச்சி வழங்குகிறேன். ஆமாம், நாங்கள் இந்த இபாதத்துகளை பொறுத்தவரையிலே அவைகள் சுமைகளாக இருக்கின்ற ஒரு சமூகமாக இது இருக்கின்றது. ஆனால் இவைகள் சுகங்களாக மாற வேண்டும். இந்த சுமைகளை சுகங்களாக மாற்றிக்கொள்வதற்கு அல்லது ரமலான் ருசிப்பதற்கு, நோன்பு ருசிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் ஷேக் ஆரிம் இப்ராஹிம் அவர்கள் தற்போது விளக்கினார்கள். உண்மையில் எங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையான இலட்சியம் சுவனம், அல்லாஹ் தஆலாவுடைய திருப்தி, சுவனம் தான். அதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த இலக்குக்கும் இந்த ரமலானுக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பு எது என்பதை இந்த சமூகம் சரியாக விளங்காமையின் காரணமாக இலக்கையும் மறந்து வேறொரு இலக்கை வைத்துக் கொண்டு இலக்குக்கு சம்பந்தமில்லாத ஒன்றாக இந்த ரமலானை பார்க்கின்ற பார்வையின் காரணமாகத்தான் இங்கே இந்த சமூகம் ரமலானை ஒரு பாரமாக கருதுகின்றது என்று இங்கே ஷேக் அவர்கள் விளக்கினார்கள். உண்மையில் இதை கூறுகின்ற போது சில நேர்களுக்கு மன வருத்தமாக இருக்கலாம், நாங்கள் அப்படி நினைக்கவில்லை என்று. ஆனால் உண்மையில் இந்த ரமலானிலே இருக்க வேண்டிய ஆசையும் ஆர்வமும் முழுமையாக வர வேண்டும் என்றால் எங்களுடைய இரு இலக்கான அல்லாஹ் தஆலாவுடைய திருப்தியும் சுவனத்தையும் இதனை சரியாக இணைத்துக் கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஷேக் அவர்களே, அந்த வகையில் இந்த ரமலானை இவ்வாறு ருசியான ஒன்றாக ஆக்கிக் கொள்வதற்கு இன்னும் என்ன விடயங்களை செய்யலாம் என்பதோடு இந்த ரமலானை இவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது தொடர்பான உங்களுடைய கண்ணோட்டலாம் விளக்கங்களையும் எதிர்பார்க்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், ரமலானை பயன்படுத்துவதில் நாங்கள் அந்த ரமலானின் இன்பத்தை அடைந்து கொள்வதற்கு இன்னும் ஒரு அம்சம் எங்களுடைய உள்ளத்தால் அதனை நாங்கள் நேசிப்பது. தொழுகை என்றாலும் சரி, நோன்பு என்றாலும் சரி, திலாவத்துல் குர்ஆன் ஓதுவது என்றாலும் சரி, இரவு நேர தொழுகைகள், இபாதத்துகள் என்றாலும் சரி, இவற்றை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தால் நேசித்து அதனை உணர்ந்து அதனை ஆழமாக எங்களுடைய உள்ளத்துக்கு எடுத்து அதனை நாங்கள் பயனுள்ள முறையிலே உதாரணமாக தொழுகையிலே எங்களுடைய உள்ளத்தால் ஈடுபட வேண்டும். அந்த தொழுகையின் ஒவ்வொரு ஓதல்களும் திக்ர்களும் எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹுக்கும் எங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த உறவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அது மாற்றப்பட வேண்டும். குர்ஆன் உதாரணமாக இரவு நேர தொழுகைகளை நாங்கள் தொழப் போகின்றோம். இந்த தொழுகையில மிக முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இடுகின்ற கட்டளை என்னவென்றால் நீண்ட நேரம் தொழ வேண்டும், குர்ஆனை தர்த்தீலாக ஓத வேண்டும், அதிலே ஹுதூவோடு இறையச்சத்தோடு உள்ளச்சத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். இவையெல்லாம் இருந்தால் உண்மையிலே அந்த தொழுகையிலே ஒரு வெறுப்பு எங்களுக்கு வரும். அது ஒன்றும் இல்லாமல் வெறும் சடங்காக இருக்கின்ற போது அதிலே ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியில் நிறைய விதங்களை நாங்கள் பேச இருக்கின்றோம். நேயர்களே, அதுக்கிடையிலே ஒரு தொலைபேசி அழைப்பும் வந்திருக்கின்றது. சில வேளைகளிலே சமூகத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, சிக்கல் ஆக இருக்கலாம். இந்த நேயரை நாங்கள் தொடர்பு கொண்டு விட்டு கருத்துகளுக்கு வருகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கிருந்து யார் பேசுறீங்க? நான் மௌலவி எம்என்எம் ஜிலான் அவர்கள் பேசுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், புனித ரமலான் எங்களை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த புனித ரமலானை நாங்கள் ஒரு விருந்தாளி போன்று, அதாவது எங்களுடைய வீட்டுக்கு வருகின்ற ஒரு விருந்தாளி போன்று நாங்கள் அந்த ரமலானை வரவேற்க வேண்டும். ஏனென்றால் சாதாரண விருந்தாளிகளை போன்று அல்ல, எங்களுக்கு பல
பெருமதியான அன்பளிப்புகளை இந்த ரமலான் எங்களுடைய வீடுகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றது. எனவே அந்த வகையிலே 30 நாட்கள் எங்களோடு இருந்து எங்களுக்கு சகல துறைகளிலும் வழிகாட்டி எங்களுடைய ஆத்மாவை, எங்களுடைய உடலை, எங்களுடைய சகல துறைகளுக்கும் சிறந்த ஒரு பயிற்சியை வழங்குகின்ற ஒரு விருந்தாளியாக